அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. பாருங்கள், ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த ஆடி மாதமெல்லாம் வந்தால் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பாங்க. பெரியவங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்குன்னே இந்த ஆடி நோன்பு வரும். இன்றைக்கி நம்ம எல்லோரும் வேலை செய்கிற ஆடி நோன்பு பாட்டுக்கு அது பாட்டுக்கு போயிடுது. பாருங்களேன், பெரியவங்களை கும்பிட்றக்கன்னே ஆடி 18ன்னு ஒரு பெருக்கு வச்சுருக்காங்க. ஆடி 18 பெருக்கு. எப்போவுமே ஆடி 18 பெருகுமா. ஆடி மாதத்தில் இருந்து ஆடி 18 பெருகுமா. ஆடி மாதத்தில் விதை விதைச்சா அது நல்லா விளைஞ்சு வருமா. அதனால தான் ஆடி மாதத்தில் விதை விதைச்சா தை மாதத்தில் அறுவடை பண்ணுவாங்க. அதனால தான் தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொன்னது இதுதான். அந்த அறுவடை பண்ணியாச்சுன்னா வழியெல்லாம் தடமெல்லாம் எல்லாம் விலகிடும். வயல் வாக்காயில் எல்லாத்துலேயுமே வயல் போட்டு வச்சுருப்பாங்க, எங்கேயுமே நடக்க முடியாது. அதனால் தை பிறந்தா வழி பிறக்குங்கிறது என்னென்னா, தை பிறக்கிறதுக்கு முன்னாடி மார்கழி மாதம் வரும். மார்கழியில் பூரா ஒரு மாதம் அறுத்துருவாங்க. தை 1ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தா எல்லாம் வழி பிறந்துருமா. அதான் தை பிறந்தா வழி பிறக்கும்பாங்க. அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ஆடி மாதத்தில் உண்டான விதிவிலக்கு. இந்த ஆடி மாதத்தில் முன்னோர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னென்னா, இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கணும். அது அந்த காலத்தில் ஆலமரத்தடியில் கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆலமர வேறு பார்த்துருக்கீங்களா? ஆலமரத்தில் கீழே போயிட்டு இருக்கிற வேறு கொஞ்சம் மண்ணெல்லாம் கொஞ்சம் விளக்கிட்டு வேரை பறித்து பார்த்தோம்னா அந்த வேரில் மஞ்சளை தொடச்சி பொட்டு சந்திரமெல்லாம் வச்சு தர்பப்பில்லை வச்சு அது மேலே பிண்டம் கொண்டு போய் கொடுத்தா முன்னோர்களுக்கு சந்தோஷமாக மோட்சத்துக்கு போயிடுவாங்களாம். அதான் ஆடி மாதத்தில் ஆலமரத்தடியில் அந்த மக நட்சத்திரம் வர அன்னைக்கு அந்த முன்னோர்களுக்கு திதி கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில். ஏன் மக நட்சத்திரத்தன்னைக்கு கொடுத்தாங்கன்னா, மக நட்சத்திரத்து நேர் பார்த்தீங்கன்னா விருட்சம் ஆலமரம்னு வரும். பஞ்சாங்கத்தில் போய் பாருங்கள். மக நட்சத்திரத்துக்கு ஆலமரத்தை குறிக்கும். தாய்க்கு சும கொடுக்காத ஒரே மரம் ஆலமரம் தான். இந்த ஆலமரம் கொஞ்ச நாள் வளரும். அதுக்கப்புறம் விழுதுகள் எல்லாம் சுற்றி வர கீழே நல்லா நாம்பி பிடிச்சி ஸ்ட்ராங்காய்க்கு. அப்போ இந்த விழுதுகளுடைய ஸ்ட்ராங்கில் தான் இந்த மரம் நிற்கி, தாய் மட்டும் சுமை இல்லாமல் நிற்கும். அதை தாய்க்கு சும கொடுக்காத ஒரே மரம் ஆலமரம். அப்போ மக நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா இந்த உலகத்துக்கு நிழல் கொடுக்குறாங்கல்ல. அப்போ ஆலமரத்தோட நிழல் எத்தனை பேருக்கு வந்துக்கிறீங்க? அப்போ மக நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த உலக மக்கள் நலனுக்காகவே பிறந்தவங்க. பேரு புகழ் மதிப்பு மரியாதைக்காகவே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. தனக்காக எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. கடைசியில் அவங்க அதை அனுபவிக்க முடியாது. அப்போ எல்லாமே உலகத்தில் அவங்கவுங்களுக்கு தேவையானதை தேடுவாங்க. அப்போது அந்த ஜாதக ரீதியாக நம்மளுக்கு பார்க்கும்போது நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் எல்லாம் அந்த காலத்தில் ஆலமரத்தடியில் உட்காந்து தான் பஞ்சாயத்து பேசுவாங்க. அது எதுக்கு அந்த பஞ்சாயத்து பேசுகிறாங்க? அந்த ஆலமரத்தில் உட்காந்து பேசுனாங்கன்னா, ஒரு கணவன் மனைவி பிரச்சனைனா அங்கே போய் உட்காந்து பேசுனா சேர்ந்துருவாங்க. எதனால்? ஆலமரம் மக நட்சத்திரம். ஒரு மரத்தில் ஒரு வேரோடு இன்னொரு வேர் பின்னி பிணைஞ்சிருக்கிறதுனால அங்கே பிரித்து வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வராது. அதனால் அந்த காலத்தில் எந்த மரத்தடியில் உட்காந்து பேசுனா குடும்ப ஒற்றுமையாகன்னு அந்த காலத்தில் ஆலமரத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி? பெரியவங்க சாதாரண விஷயமா நினச்சி பாருங்கள். அந்த ஆலமரத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஏன்? மக நட்சத்திரம் யார்? கேது உடைய நட்சத்திரம். கேது என்பது என்ன? ஞானம். இந்த ஞான வழியில் நீ என்ன பிரச்சனை பண்ண, நீ என்ன பிரச்சனை பண்ண, உங்கள் 2 பேத்துக்குள்ளே அப்படியேன்னு பிரிகிற அளவுக்கு பிரச்சனைன்னு இந்த ஞானம் கேட்டு அந்த ஆலமரம்ங்கிறத கடைசியில் அவரோட புத்தி எப்படி இருக்குன்னா, அப்படி இல்லை வாழ்க்கை. 1000 காலத்து பயிர். கணவன் மனைவிக்குள்ளே 1000 இருக்கும். அது வீட்டுக்குள்ளே தான் முடிச்சுக்கணும் முடிஞ்சு வெளியில் சொல்லக்கூடாதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேடுவார்களை சரி செய்து அந்த பெரிய மனுஷன் அந்த ஞானத்தால் சொல்லி போ இன்னையிலேருந்து நல்லா இருப்பேன் அப்படின்னு அவர் வாழ்த்தி விட்டுருவார். அப்போ அந்த மரத்தடியில் இருக்கக்கூடிய சக்தி என்னென்னா, இவரை பேச வைக்கிறது அந்த ஆலமரம். ஆலமரத்தில் யார் இருக்காங்கன்னா, கேது என்பது பாட்டி பாட்டை மூதாதிகள். இந்த மூதாதிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி இனிமேல் நம்ம அந்த ஆலமரத்து பால் போல் தலைச்சு அருகு போல் வேரூன்றி வாழணுங்கிறதுக்கு இதுதான். அப்போ இதெல்லாம் இது எப்படி வரும்? முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் யாரும் எதையும் செய்ய முடியாது. நம்ம நினச்சிக்கிறோம் நாம் தான் இதை கண்டுபிடிச்சோம், அது நம்மக்கிட்ட தான் இந்த நம்ம கண்டுபிடிச்ச விஷயத்தை இன்றைக்கி உலகத்துக்கு கொடுத்துக்குறோம், இது எங்கிட்டிருந்து தான் அந்த அறிவு பிறந்தது. அப்படியே அல்ல. ஏன்னு கேட்டால்
நம்மளோட ரத்தம் யாருதுன்னா நம்ம அப்பாவுது, நம்ம அப்பாவோட ரத்தம் யாருதுன்னா நம்ம தாத்தாவுது, நம்ம தாத்தாவோட ரத்தம் யாருதுன்னா நம்ம பாட்டனுது, நம்ம பாட்டனோட ரத்தம் யாருதுன்னா கொள்ளு பாட்டனுது, கொள்ளு பாட்டனோட ரத்தம் யாருதுன்னு கேட்டால் எள்ளு பாட்டனுது. அப்போ 7 தலைமுறையிலேருந்து நாம் தான் கடைசி. அவங்க கிட்ட இருக்கிற அறிவு தான் நம்மக்கிட்ட பேசுது, நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை. நான் இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன், ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்கேன். இந்த புத்தகத்தோட மகிமை என்னென்னா, எழுதும்போது இத்தச்சோட புத்தகம் வரும்னு நம்மளுக்கு தெரியாதல்ல. ஆனால் ஒரு காலத்தில் யாரோ ஒருத்தர் வரலாறு காணாத ஒரு விஷயத்தை நம்ம உலகத்துக்கு கொடுத்துட்டு போகணும்னு நம்ம முன்னோர்கள் வேண்டியிருப்பாங்க. அவங்களுக்கு ஆயுள் இல்லாமல் போயிருப்பாங்க. அதுக்கு பதிலாக அந்த வாரிசாக நாம் இருந்து நம்ம செஞ்சு வச்சுட்டு போகிறோம். அப்போ ஏன் அடுத்த தலைமுறைக்கு மூலாதாரத்தை நூலாதாரமாக மாற்றிட்டோம். மூலாதாரம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னோர்கள் தான். அவங்கள நம்ம கண்ணிலேயே பார்த்ததில்லை, ஆனால் அந்த ஜீன் கணிட்டு அது செய்ய வைக்குது. அப்போ நம்ம என்ன இந்த உலகத்தில் கண்டுபிடிச்சோம்? கிடையவே கிடையாது. எல்லாமே நம்மளுக்கு பின்னால் ஏதோ ஒரு இயக்கம் இயங்குது. அதை வச்சு தான் நீங்கள் எல்லாத்தையும் நம்ம சாதிச்சிட்டேன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஒரு குழந்தை 5 வயசு குழந்தை 30 பாட்டை மனப்பாடமாக பாடுதுன்னா, 50 வயசு உள்ளவங்க 30 பாட்டை பாட முடியலன்னு கவலை இருக்கும்போது, 5 வயசு குழந்தைக்கு 30 பாட்டை பாடி சுதி ராகம் பிடிச்சி பாடி இன்றைக்கி பரிசு வாங்குதுன்னா, அந்த குழந்தைக்கு எப்படி அந்த ஞான சக்தி உதயமாக இருக்கும்? போன பிறவியில் அந்த பொண்ணே தாத்தா வம்சத்தில் இருக்கிறனால படித்து மனப்பாடம் பண்ணி வச்சிருச்சு. இந்த பிறவியில் போயாச்சு, இந்த பிறவிக்கு வந்தாச்சு, சாவி தொலைச்சாச்சு. இந்த சாவியை போட்டு கீ கொடுத்தோன்னே அதுவாக ஆனாகுது. அதுதான் இது. போன ஜென்மத்தில் என்ன விட்டுட்டு வந்தோமோ மிச்சத்தை எடுத்து அனுபவிக்கிறதுக்கு இன்றைக்கி அந்த பாட்டு பாடு. அதே மாதிரி தான் நாம் ஜோசியராக இருக்கிறோம், ஜாதகம் பார்க்குறோம், பிரசன்னம் பார்க்குறோம், கோவில் பிரசன்னம் பார்க்குறோம். ஜனங்க எத்தனை பேர் வந்தாலும் ஜாதகம் பார்த்து சரியான கோயில்கள் எடுத்து கொடுக்குறோம். இது எல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் இது எங்கிட்டிருந்து வரல. நம்ம மூதாதிகள் இந்த கலையை காப்பாற்றி வச்சுருந்துருக்காங்க. நம்ம ஆதி காலத்துலேருந்து முன்னோர்கள் வீடு வீடாக போய் ஜாதகம்னு ஒன்று இருக்குது, கிரகங்கள்னு ஒன்று இருக்குது, ஏழரைச்சனின்னு ஒன்று இருக்குது, திசாபுத்தின்னு ஒன்று இருக்குது, லக்னம்னு ஒன்று இருக்குது, நட்சத்திரம்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அந்த காலத்தில் கிரகங்களை அறியாத காலத்திலேயே வீடு வீடாக போய் ஜாதகத்தை டேட்டை டைத்தை எடுத்து அந்த வருஷம் பஞ்சாங்கத்தை எடுத்து நகல் குறித்து அந்த குறிப்பை எழுதி மஞ்சளை தொடச்சி அவங்க வாழ்த்தி பூஜை பண்ணி அவங்க சொல்லி அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கு கொண்டு போய் சாதகம் எழுதி கொடுத்து சோதிடத்தை வளர்த்தி வச்சாங்க. அவங்க தான் பேஸ்மட்டம் போட்டாங்க. அந்த பேஸ்மட்டத்து மேலே தான் நம்ம நிற்கிறோம். நம்ம பேஸ்மட்டம் போடலையே. இப்போ சொல்லுங்கள், முன்னோர்கள் தான் ஜோதிடத்தை பேஸ்மட்டம் போட்டு கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கு அடியில் தான் அஸ்திவாரம் பூரா அவங்க முன்னோர்கள் தான் அங்கே இருக்காங்க. நாம் பேஸ்மட்டத்துக்கு மேலே நின்று நாம் தான் ஜோசியர்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் ஜோதிடம் சோதிச்சு திடமாக சொன்னது அவங்க ஆசீர்வாதத்தில் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். எத்தனை காலம் பார்த்துட முடியும்? ஒரு மனிதனுக்கு 120 வருஷம் ஆயுள், 60 வயசில் முடி நிறச்சிருது, கண்ணு போயிடுது. ஜோதிடம் இளமைக்கு சொந்தம், வைத்தியம் முதுமைக்கு சொந்தம். ஜோதிடம் இளமைக்கு சொந்தம். இந்த ஞானமும் இந்த கண்ணும் பார்வை இருந்தால் தான் கணிக்க முடியும். அப்போ இளமையான வயசில் 60 வயசுக்குள்ளே ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ளேயே பகுதி காலத்துக்குள்ளே ஜோதிடத்தை முடிச்சுட்டு நம்ம ரிட்டையர்ட் ஆகி கம்ப ராமயானம் மகாபாரதம் படிச்சுட்டு அமைதியாக உட்காந்துக்கலாம். மீதி இருக்கிற 60 வருஷம் முதியோர் ஆகிட்ட நம்மளே ஜோதிடத்துக்கே நம்ம உள்ளே வர முடியாது. அப்போ 20 வயசில் இளமை, 40 வருஷத்துக்கு இந்த ஜோதிட கலை நம்ம கூட வாழும். அதுக்கப்புறம் நம்ம வாரிசுகளோட தான் வாழும், இல்லை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு வாழும். அது வரைக்கும் இந்த ஜாதகம் பாருங்கள், முன்னோர்கள் கண்டுபிடிச்சி. இதனால தான் இருக்கிற காலத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்மளால் முடிஞ்சது எத்தனை மக்களுக்கு ஜோதிடம் பார்த்து வழி நடத்தி அவங்களோட கருமாவை குறைக்கிறதுக்கு என்ன வழி, அவங்களுக்கு ஜோதிடம் பார்த்து சரியான கோயிலை கொண்டு போய் சொல்கிறதுக்கு என்ன வழி, சரியான பரிகாரங்கள் என்ன வழி, இது எல்லாம் சொல்கிறதுக்கு ஆண்டவன் இந்த ஜென்மத்தில் ஒரு 40 ஆண்டு காலம் இந்த ஒரு இடவிடாத ஒரு நாளை கொடுத்துருக்கார். அதுக்கு முதல் கடவுளுக்கு நன்றி, அப்புறம் பெற்ற தாய் தந்தைக்கு நன்றி, நம்ம மூல குருவான முன்னோர்களுக்கு நன்றி. இதை காலையில் எந்திரிச்சு நினச்சாலே நம்மளுக்கு ஆண்டவன் படி போடுவார். இதுதான் உண்மை. நாம் எத்தனையோ லட்சம் சம்பாரிச்சிடலாம், எத்தனையோ கோடி சம்பாரிச்சிடலாம், நம்ம எண்ணத்தை வேணால் போட்டு வைக்கலாம். ஆனால் நமக்கு என்ன எழுதப்பட்டதோ அதுதான் நடக்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுங்க, நம்ம இந்த கை கால் இந்த விரல் இந்த கை ஊனம் இது எதுவுமே இல்லாமல் ஆண்டவன் ஜனனே ஜென்ம சௌக்கியானம், சௌக்கியமாக பிறந்ததே கோடீஸ்வரன் தான். இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? இதுவே ஒரு பெரிய பிறப்பு. நம்ம காலில் நம்ம நடக்கிறோம்,
நம்ம வாயில் நம்ம பேசுகிறோம், நம்ம காதில் நம்ம கேட்குறோம், நம்ம கண்ணில் நம்ம பார்க்குறோம், நம்ம உடம்பு நமக்கு சப்போர்ட் பண்ணுது, இதுவே கொடுப்பனை. அவ்வளோதான். இது இருந்தாலே போதுங்க, வாழ்க்கை நம்ம நல்லா இருக்கலாம். இதை குறையில்லாமல் ஆண்டவன் வச்சுருந்தாலே போதும். பிறக்கும்போது இந்த பேட்டர்ன் இருக்குது, இதை இப்படியே வாழ்ந்துட்டு போயிடும். இன்னும் கொஞ்சம் காலம், அதுக்கப்புறம் அதுவும் கடந்து போகும்போது அடுத்த காலத்துக்கு வாரிசு வந்துடுவாங்க. நம்ம அப்படியே உட்காந்துருவோம், இவங்க எந்திரிச்சிருவாங்க. இதுதான் பாயிண்ட். எல்லாம் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். இந்த புத்தகம் வந்து ஒரு A4 சைஸு, 1736 பரிகாரங்கள் கொண்ட மிகப்பெரிய புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது. 2 நாளில் உங்கள் கையில் கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசலில் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். காசி, ராமேஸ்வரம், விஸ்வாமித்திர பூஜை எல்லாமே பண்ணுறோம். இது இல்லாமல் வந்து சுபமாரிமுத்துன்னு யூடியூப்பில் போனீங்கன்னா வள்ளுவர் வாக்குன்னு அடிச்சிங்கன்னா சுபமாரிமுத்துன்னு ஆயிரக்கணக்கான பதிவுகள் வரும். எதை வேணாலும் நீங்கள் எடுத்து அனுபவிக்கலாம். இது இல்லாமல் நம்ம வந்து ஜோதிட வகுப்பு, ஆண்களுக்கு ஒரு பேட்ச், பெண்களுக்கு ஒரு பேட்ச் இப்போ படித்து இப்போ பாடம் போயிட்டுருக்குது. இப்போ புதுசாக வகுப்பு எடுக்கிறோம். யார் வேணாலும் விருப்பம் இருக்கிறவங்க, படிக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே போயிட்டு நம்பர் கால் பண்ணலாம் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.